ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கி நியூஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு டாக் டு எனி ஒன் இந்த புக்கோட சாப்டர் 2 பார்க்க போகிறோம். சாப்டர் 1 பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கேட்டுட்டு வாங்க. சாப்டர் 1ஓட ஸ்மால் ரீகேப், அதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பற்றி பார்த்தோம், ஐ கான்டாக்ட் பற்றி பார்த்தோம், ஹேங் பை யுவர் டீத், சிரிச்ச முகத்தோடு எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தோம், இமேஜின் பண்ணி எப்படி நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போசி ஐஸ், தென் ஓல்டு ஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் பார்த்தோம், ஹண்ட் ஹார்ஸோட ஸ்டோரி ஒன்று பார்த்தோம். இந்த சாப்டரில் நம்ம ஒருத்தவங்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. டெக்னிக் 10, மேக் ஏ மூட் மேட்ச். லைஃப்பில் நம்ம எங்கேயாவது எப்போயாவது ஒரு இடத்துலையாவது இந்த ட்ரபிளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அது என்ன ட்ரபிள்னால் ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆமாங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சின்ன சீனை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு குழந்தை, ஒரு அம்மாவோட ஃப்ரெண்ட். அந்த அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த குழந்தைகிட்ட பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ பேச ட்ரை பண்ணாங்க. ஆனால் குழந்தை பயந்து அழ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அம்மா டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய தூக்கி பேம்பர் பண்ணி நார்மல் மூடுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் அங்கிளுக்கு ஹை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. சீனில் அந்த குழந்தையோட அம்மா வந்து பேம்பர் பண்ணி அந்த குழந்தையோட மூடை வந்து மேட்ச் பண்ண வைக்கிறாங்க. சேம் அதே போல் தான் நாம் போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆப்போசிட் பர்சன் எந்த மூடில் இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவங்கக்கிட்ட பேசினா தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம எந்த மாதிரி பேசணுன்னா, ஹவ் இஸ் டுடே ஃபார் யூ, இன்றைக்கி நாள் உனக்கு எப்படி போச்சு, இன்றைக்கி நாள் உனக்கு ஹாப்பியாக தான் போயிருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம ஒரு கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணால், ஒன்று அந்த பர்சன் எஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் கொண்டு வந்திருக்க ஹாப்பி நியூஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். நோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க ஹாப்பி நியூஸை அவங்க கேட்குற மூடில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்களாக டிசைட் பண்ணிக்கணும். டெக்னிக் ப்ரொசேக் வித் பேஷன். இந்த டெக்னிக்கில் ஆத்தர் லைல் என்ன சொல்ல வர்றாருனா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பேசும்போது நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான டோனில் போயிட்டு அவங்கக்கிட்ட பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். நம்ம ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நெகட்டிவாக நம்ம எதுவுமே பேசக்கூடாது. எதை பற்றிய கம்ப்ளைண்ட்ஸும் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி பேசக்கூடாது. அன்வான்டான வேர்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 12th டெக்னிக், ஆல்வேஸ் வியர் த வாட்ஸ் இட். அந்த வாட்ஸ் இட் வந்து என்னவா வேணா இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற கூலர்ஸ், நம்ம வியர் பண்ணுற வாட்ச், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஷேட், அதாவது அந்த கூட்டத்தில் நம்ம ரொம்ப தனித்துவமாக தெரியணும். அந்த தனித்துவம் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது இப்போ நான் ஒரு பழைய வாட்ச் கட்டிகிட்டு இருக்கேன், பட் ட்ரெஸ்ஸு டிப்டாப்பாக போட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க, ஏன் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓல்டு வாட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த வாட்சுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி நீங்கள் க்ரியேட் பண்ணி சொல்லலாம். இல்லை இது எங்கள் அம்மாவோடது, எங்கள் பாட்டியோடது, எங்கள் தாத்தாவோடது, இந்த பிராண்டு அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை பில்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஹூஸ் தட்? டாக்டர் லைல் இந்த டெக்னிக்கை பற்றி என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு மியூச்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க நேம் மட்டும் சொல்லாமல், அவங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஹாபி இருக்குது, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் லைல் சொல்கிறாரு. 14th டெக்னிக் என்ன அப்படின்னா, எவர்ஸ் டாப்ஸ் இன். அதாவது ஆத்தர் லைல் ஒட்டு கேட்க சொல்கிறாருங்க. பர்சனை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கக்கிட்ட போய் டேரெக்டாக பேசுகிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை, ரொம்ப நர்வஸாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு குரூப் ஆஃப் கான்வர்சேஷனில் இருக்கும்போது அந்த கான்வர்சேஷனில் நாமளும் போய் மிங்கிள் ஆகிடணும். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒட்டு கேட்டுக்கணும். ஒட்டு கேட்டதுக்கப்புறமா அந்த கான்வர்சேஷனை வச்சு அந்த பர்சன் கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். 15th டெக்னிக், நெவர் நாக் அட் த சிட்டி. அதாவது நம்ம ஒரு பர்சனை மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆத்தர் லைல் கேட்கவே கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக நான் அல்வாக்கு ஃபேமஸான ஊர்லேருந்து வரேன், நீங்கள் எந்த ஊருக்கு ஃபேமஸ்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கலாமா? அழகாக இருக்கவங்கள இன்னும் அழகுபடுத்தி பார்த்து ரசிக்கிற ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்க. இப்படிப்பட்ட இன்ட்ரோ நம்மளை பற்றி நம்ம சொல்கிறப்ப ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் இன்னும் பெட்டராக சொல்ல ட்ரை பண்ணுவார். முக்கியமாக 2 பேருக்குள்ளேயே அல்வா பற்றின கான்வர்சேஷன் நடக்கும். 16th டெக்னிக், நெவர் நாக் த ஜாப். அதாவது ஒருத்தவங்க கிட்ட போய் டேரெக்டாக அவங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஜாபை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி
உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் அவங்க என்ன ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 17th டெக்னிக், நெவர் த நாக்குடு இன்ட்ரடக்ஷன். அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட ஹாபிஸை பற்றியும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம இல்லாத சமயத்துலேயும் அவங்க கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு அது ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். 18th டெக்னிக், பி அ வேர்ட் டிடெக்டிவ். அதாவது நம்ம ஒரு பர்சன் கிட்ட போய் பேசுகிறப்ப அவங்களுக்கும் நமக்கும் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு பிடிச்ச ஃபிட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம படிக்கிற புக்கு அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறப்பவே என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது, என்னெல்லாம் மைனஸ் இருக்குது, ஐ மீன் லைக் அண்ட் டிஸ்லைக் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஒரு ஃப்ளோவில் அவங்க கூட கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணிக்கணும். 19th டெக்னிக், சிவிலிங் ஸ்பாட்லைட். அதாவது நம்ம ஒரு பர்சன் கிட்ட போய் பேச போகிறோம் அப்படின்னா நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட நிறைய பேசாமல் அவங்கள பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம், ஐ மீன் தற்பெருமை பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மாதிரி போராக இருக்கும். போராக இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக போகணும் அப்படின்னா நம்மளை பற்றி சொல்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கேட்குற பர்சனுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். இவங்க என்ன நம்மளை பற்றி மட்டுமே கேட்குறாங்க, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக அவங்கள பற்றி கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்மளை பற்றி சொல்லணும். 20th டெக்னிக், பேரட்டிங். அதாங்க சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேரட்டிங். இப்போது நம்ம ஒரு பர்சன் கிட்ட பேச போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், புதுசாக இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன கான்வர்சேஷன் வச்சுக்கணுன்றது தெரியல ஸ்டார்டிங்கில். அப்போ என்னென்னா, இப்போ அவங்க ஏதோ ஒரு பேசி முடிக்கிறாங்க, நான் போன வாரம் ஒரு மாலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாலுக்கு பற்றி நீங்கள் பேசணும். அவங்க என்ன வேர்டை எண்டில் முடிக்கிறாங்களோ அந்த வேர்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேசணும். நான் இந்த மாதிரி ஜூக்கு போயிருந்தேன் அப்படின்னா, ஜூக்கு போயிருந்தீங்களா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணால் அவங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவங்க நம்ம பேசுகிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு வரும். முக்கியமாக லவ் லாங்குவேஜில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாயும் கேர்லும் ரொம்ப நேரமாக சாப்பிட்டியா, எப்படி இருக்க, அப்புறம் இந்த கான்வர்சேஷன்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு எந்த வேர்டை முடிக்கிறாளோ அதுலேருந்து அந்த பையன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இந்த பையன் எந்த வேர்டில் முடிக்கிறானோ அதுலேருந்து அந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம். 21st டெக்னிக், என்கோர். அதாவது நான் ஒரு பர்சன் கிட்ட பேசி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், இவர்கிட்ட இருந்து எனக்கு எப்படி எஸ்கேப் ஆகணுன்னே தெரில, ஆனால் நான் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன், அவரை ஹர்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நான் நினைக்கல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்போது அந்த பர்சன் உங்கள்கிட்ட ஒரே மாதிரியான விஷயத்த டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் சொல்லிகிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், ஸ்போர்ட்ஸ் பற்றின நியூஸே உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்க முடியாது, பிகாஸ் யூ ஆர் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாராவது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இவர் இன்ட்ரோ கொடுத்து அவங்க 2 பேரையும் ரொம்ப நேரம் பேச வச்சுட்டு நீங்கள் அழகாக எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடணும். 22nd டெக்னிக், அக்சென்ஷியேட் த பாசிட்டிவிட்டி. அதாவது நம்ம புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டயோ இல்லை ஒரு பர்சன்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ போய் பேச போகிறோம் அப்படின்னா நம்மளை பற்றின ஏதாவது ஒரு குட்டி சீக்ரெட் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை ரொம்ப நம்புவாங்க. பாரு, இவங்க இப்போ தான் நம்மக்கிட்ட ஃப்ரெண்டானாங்க, ஆனால் நம்மளை நம்பி இவங்க ஒரு சீக்ரெட் சொல்கிறாங்கன்னா நம்ம இவங்கக்கிட்ட நல்லா பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வரும். ஸோ நீங்கள் ஆரம்ப காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி உங்களோட ஜாபில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பீங்க, உங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு வரும். லாஸ்ட் டெக்னிக், 25th டெக்னிக் இன் சாப்டர் 2. அதாவது த லேட்டஸ்ட் நியூஸ். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளை சுற்றி என்னென்ன நியூஸ்லாம் அப்டேட்டடாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி அரசியல் என்ன நடந்திருக்கு, ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்ன இருக்குது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கிளம்பணும். நம்ம ஒரு குரூப் ஆஃப் கான்வர்சேஷனில் போயிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்தை பற்றி, நம்ம ஒன்றுமே தெரியாத அதுக்கு நடுவில் போய் நின்னோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ வி ஷுட் அவேர் ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ், ஆர் அட்லீஸ்ட் நம்ம ஏரியாவில் நம்ம தெருவில் என்ன நடந்திருக்குதுன்னா தெரிஞ்சுக்கணும். சாப்டர் 3ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறப்ப நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கேயுமே டவுன் ஆகாமல் எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கி நியூஸ் சேனல்.